ரெக்கமெண்டேஷனுக்கு போன பொண்ணு இந்த மாதிரி புள்ள கூட்டி அமைச்சிருக்கிறாரு, நல்லா இருக்குதா அப்படி இப்படின்னு என்ன எல்லாம் சேர்ந்து அடிச்சு நாங்கள் வசமாக சிக்கிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சமீப காலமாகவே தமிழகத்தில் பாலியல் தொடர்பான பல்வேறு புகார்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக அதிமுகவினர்கள் பரப்பி வந்தாலும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யோக்கியர்களா என்ற ஒரு கேள்வியே நேற்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். உங்களது ஆட்சியில்தான் பொள்ளாச்சி சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அமைந்தது என்றும் நீங்கள் இதை பற்றி வாயை திறந்து பேசலாமா, மலிவான அரசியலை செய்யலாமா என்ற மிக கோபத்துடன் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. மேலும் இதற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் தான் என்றும் ஜெயக்குமார் பற்றியான தகவல்களை வெளியிட்டது ஓபிஎஸ் தான் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் ஜெயக்குமார் அவர்கள் இருப்பதற்கான காரணமும் இதுதான் என்றும் தனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் பொறுப்பில் இருப்பவர் எடப்பாடி தான், ஆகையால் அவருக்கு பின்னாலே சென்றுவிடலாம் என்று ஜெயக்குமார் அவர்கள் செய்திருந்தார். தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஆடியோ வெளியானதன் காரணமாக வசமாக சிக்கிவிட்டார் ஜெயக்குமார் அவர்கள். இதிலிருந்து நிச்சயம் அவரால் வெளியே வர முடியாது. பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் வழக்கையும் தொடர்ந்துள்ளார். இந்த விசாரணை வருகின்ற 23ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு வர உள்ளது. யார் அந்த சார் என்று பல முறை போராட்டங்கள் நடத்திய அதிமுகவினர்கள் ஜெயக்குமார் தான் அந்த சார் என்று தக்க பதிலடிகளை கொடுத்துள்ளனர். தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஜெயக்குமாரை கட்சியிலிருந்து உங்களால் நீக்க முடியுமா? எங்களை மட்டும் சொன்னீர்கள் அல்லவா? திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்ட ஆதாரம் நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதேபோல்தான் நாங்களும் கூறுகிறோம். ஜெயக்குமார் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அவரை சிறையில் அடைப்பீர்களா என்ற கேள்வியே நேற்று சட்டசபையிலேயே பேசியுள்ளது வைரலாக பரவி வருகிறது. ஆதாரங்களும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் எதுவும் பேச முடியாமல் திணறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் மீது நடவடிக்கை காவல்துறையினர் விரைவாக எடுத்து குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த ஆதாரம் வெளியானதற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் தான் என்றும் அவர் மூலமாகத்தான் இந்த ஆதாரம் வெளியே வந்துள்ளது என்ற தகவலும் தெரிய வருகிறது. மேலும் இது பற்றி ஜெயக்குமார் அவர்கள் கூறுவது இது ஆடியோ என்னுடையது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார்.